Hello everyone and welcome to Suga's Kitchen. வணக்கம். ஸோ எங்கள் வீட்டில் காய்ச்ச பலா வந்து ரெடி ஆகிடுது. அதை வந்து இந்த கொட்டையெல்லாம் எடுத்து ஆஞ்சின்ருக்கேன். மாறி வந்து அதை கட் பண்ணி கொடுத்துட்டா. இப்போ ஒரு பக்கம் வெல்லம் முழு அந்த மண்டை வெல்லம் வந்து காய்ச்சின்ருக்கேன். அண்ட் இந்த பக்கம் பலா வந்து குக் ஆகின்ருக்கு வரட்டிக்கு. பலாவில் வந்து எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இந்த கொட்டையெல்லாம் வந்து மேல் தோல் எடுத்துகிட்டு வேக வச்சா ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன், ஃபைபர், நல்ல மாவு மாதிரி இருக்கும். அதை சுட்டும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கட் பண்ணி கூட்டிலெல்லாம் போடலாம், குழம்புல போடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபைபர் எல்லாம் வந்து மாடு சாப்பிடும். ஸோ இங்கே வந்து ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. வில்லேஜில் நீங்கள் பார்த்தேன்னா இந்த ரிசோர்ஸஸ் ஒன்றுமே வேஸ்ட் பண்ண மாட்டாவா. அது ஒரு பெரிய நல்ல காரியம். எல்லாம் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டெயினபிலிட்டி எல்லாம் நம்ம நிறைய பேசுகிறோம் சிட்டியில். பட் குப்பைங்கிறது வந்து இங்கே இந்த மாதிரி குப்பை தான். இப்போ கொஞ்சம் பிளாஸ்டிக்கெல்லாம் வருது, டூரிஸ்ட் கொண்டு வரான். பட் இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. இந்த பலா கொட்டை உங்களுக்கு கிடச்சதுன்னா நல்லா அதை வேக வச்சு இல்லைன்னா சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்போ பழம் கிடைக்கிறதோ நம்ம தோட்டத்தில் அதை வந்து நம்ம ஏலகிரி வெல்லம் ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் காய்ச்சி ஃபில்டர் பண்ணி அதுவும் இந்த பலாவமாக சேர்த்தி போட்டு சக்கை வரட்டி ஜாக் ஃப்ரூட் ஜாம் தயார் பண்ணுறோம். சின்ன சின்ன பேட்சாக தான் தயார் பண்ணுறோம் நாங்கள். ஏன்னா நம்ம தோட்டத்தில் காய்ச்சி பழுத்து நேச்சுரலாக பழுக்கிறது அந்த மாதிரி வந்தப்புறம்தான் அதை எடுத்து காய்ச்சி வரட்டி சக்கை வரட்டி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் இங்கே இல்லை. இப்போ 5 பாட்டில் ரெடியாக இருக்குது, இதில் ஒரு 8 பாட்டில் வரும், அப்புறம் அதை சேல் பண்ணுவோம். ஸோ காத்தால் வந்து பலாப்பழம் அறுக்கிறது, ஆயிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சக்கை வரட்டி பண்ணுறது எல்லாமே அந்த வேலை போயின்ட்டுருக்கிறத. இப்போ வந்து எங்கள் பன்னீர் கொய்யா நான் அன்றைக்கி காட்டினேனே, அது நிறைய மரம் முழுக்க வந்துடுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்திருக்கார் எடுத்துன்னு போகிறதுக்கு. இந்த மாதிரி கிரேட்டில் எடுத்துன்னு போகிறார். அவர் வந்து ஏணி வச்சு ஏறி மேலே இருக்கிற பழம்லாம் எடுத்துட்டு இருக்கார் இப்போ. ஸோ இது வந்து வேஸ்ட்டாக போகிறதே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா நிறைய சாப்பிட்டாச்சு, நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, நிறைய ஷேர் பண்ணியாச்சு. பட்டு ஒவ்வொருக்கும் அது தொப்புன்னு காற்றுல விழத்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் லக்கிலி இன்றைக்கி வந்து இவர் வந்து கேட்டார், நான் எடுத்துன்னு போட்டுமான்னு. தாராளமாக எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி இந்த ஒரு கிரேட் இருக்குது, இன்னும் அது மேலேயும் இருக்குது எடுத்துன்னு இருக்கார், இன்னொரு மரத்துலேயும் இருக்குது எடுத்துன்னு இருக்கார். நம்மளோட இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்ம கடையில் போய் வாங்கினா அதை வேஸ்ட் பண்ண அதுக்கே பார்த்து வாங்கி பொத்தி வச்சுட்டு எல்லாம் பண்ணுறோம். பட் நேச்சர்லேருந்து வரது வி ஆல்வேஸ் டேக் ஃபார் கிராண்டட். அது வந்தது, அது போச்சு, வேஸ்ட்டாக போச்சு, யாரும் சாப்பிட்லன்னு. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம் என்னெல்லாம் பண்ணலான்னு. எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி காட் கிவன் இவர் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நேற்று வந்து மாங்காயெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஆவக்காய் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். நேற்றுக்கு பெருசெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்து எல்லாத்தையும் வந்து உப்பு, காரம் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை பேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம தோட்டத்து வேலை ஏதோ ஒன்று வந்துன்னு இருக்கோம். பட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வேலை பண்ணுறதுக்கு ஆக்சுவலி. ஸோ இவர் தான் திருப்பதி. இது இந்த காயெல்லாம் எடுத்துன்னு போகிறார். நீங்கள் எங்கேருந்து வருவீங்க? அப்படியா? அப்புறம் இதெல்லாம் அங்கே போய் அப்படியா? இப்போ இங்கே மலையில் நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சரி, இப்போ ஸ்டார் ஃப்ரூட் எடுக்கிறீங்க? சரி. ஸோ இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். ஸோ இதுவும் நிறைய விழுந்துருக்கு கீழே. பழுத்தாச்சு. அது இதுவும் வாணியம்பாடிக்கு எடுத்துட்டு போவீங்களா? ஓ, புழு வந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ கிடைக்கிறதுன்னு. இந்த ஃப்ரூட் வந்து கட் பண்ணால் ஒரு ஸ்டார் ஷேப்பில் வரும். வெரி ரிச் இன் கால்சியம். இதுவும் நிறைய சாப்பிட்டோம், பட் நிறைய இருக்குது. இதை வந்து ரெண்டாக கட் பண்ணணும். இந்த ஷேப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணாக்கா 2 பாகமாகும். ஒவ்வொரு பாகத்தையும் வந்து
3 கட் பண்ணுவோம் நார்மலாக. அந்த 3 வந்து திருப்பி 3 கட் பண்ணாக்கா கிட்டத்தட்ட ஒரு 18 பீஸ் ஆன் ஆவரேஜ் வரும் ஒரு மாங்காயிலேருந்து. அது சிலப்போ டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் மேங்கோ எனிவேர் பிட்வீன் 15 to 20 இருக்கும் ஒரு மாங்காயில். அது அப்புறமா வந்து நல்லா ஒரு நல்ல ஃப்ரெஷ் துணியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பாக்கி ப்ராசஸ்லாம் அதை பண்ணணும். ஸோ இந்த கட் பண்ண மாங்காய்லாம் பொடியெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுட்டு ஒரு 3 நாளைக்கு ஊற விடுவோம். அதே மாதிரி இந்த ஜாடி எல்லாமும் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து மார்னிங் மாமா எல்லாத்தையும் ஒரு ஜாடியிலேருந்து எடுத்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கார். இன்னும் இதில் வேலை இருக்குது. லேபிளிங் பண்ணி அப்புறம் வந்து சீல் பண்ணி எல்லாம் பண்ணோம். சீல் பண்ணி லேபிள் பண்ணி எல்லாம். ஸோ இது ஒரு கொஞ்ச நாளைக்கு ஊறணும். ஸோ நாங்கள் டிஸ்பேட்ச் வந்து 10th தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தட் அது நல்லா ஊறின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து சேரத்தை ரெடி டு ஈட்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாங்காய் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதத்தில் தான் வரும், மே மாதம். மிச்ச ஸ்பேர் பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் இனிமேல் தான் ஃபில் பண்ணணும். ஸோ மிச்ச ஜாடியிலேருந்து எடுத்து போடுறதுக்கு ஸ்பேர் பாட்டில்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க எல்லா வேலையும் அப்படின்னு. எல்லா வேலையும் மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல மாட்டேன்னா, இது வந்து வீடு ஆர்கனைஸ்டாக இருந்தால் எல்லா வேலையுமே எல்லாருக்குமே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இது எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு இல்லை, எல்லார் வீட்லேயுமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கிளட்டர் ஃப்ரீயாக இருந்தால் எல்லா வேலையுமே ரொம்ப சுலபமாக முடிஞ்சு போயிடும். இந்த கிளட்டர் ஃப்ரீ, டீக்ளட்டரிங், மினிமலிசம் நிறைய பேசியாச்சு. பட் அதை பற்றி பேசிகிட்டே இருந்தால் தான் நமக்கும் ஒரு ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மினிமலிசம், டீக்ளட்டரிங். பட் ஃபஸ்ட்டு கிளட்டர் எப்படி வருது, கிளட்டர் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறத பார்த்தா, கிளட்டர் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா 6 மெயின் ரீசன்ஸ். அதில் என்னன்னா, ஒன்று வந்து இம்பல்ஸ் பையிங். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், சட்டுன்னு பார்த்தோம் வாங்கிவிடலாம் அப்படின்ட்டு வாங்கிவிடுறோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து அது அவ்வளோ அவசியம் இல்லை, இது எங்கே வைக்கிறது, என்ன வாங்கினோமோ, இல்லைன்னா இருக்கட்டும் யாருக்காவது கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இம்பல்ஸ் பையிங். அந்த தட்சணம் அப்படியே டிசைட் பண்ணிவிட்டு வாங்குறது. இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, ஒரு 20 minutes யோசிச்சு பாருங்க, வேணுமா வேண்டாமான்னு. அப்புறம் அவசியமாக வேணும்னா வாங்கினா போகிறோம், வேண்டாம்னா வேண்டாம். இம்பல்ஸ் பையிங் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ நிறைய பிராண்ட் ப்ரமோட்டர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்மூத்தாக போகும், அப்படி இப்படின்னு சொல்லி, பிகாஸ் அவள் ப்ராடக்டை சேல் பண்ணோங்கிறதுனால அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாள். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம சரண்டர் ஆகாதிக்கு நம்மளே யோசிச்சு பண்ணினா ரொம்ப கிளட்டர் உள்ளே வராது. ஸோ இன்னொன்று வந்து ஆப்ளிகேஷன். நம்ம யாருக்குடையாவது ஷாப்பிங் போன வாட்டி அவள் சொன்னப்போ நம்ம வாங்கினோம், இப்போ அவள் சொன்னால் நம்ம வாங்கணும், நம்ம சொன்னப்போ அவள் வாங்கினா, இந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷனில் எதையாவது வாங்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவளை ப்ளீஸ் பண்ணணுட்டு வாங்கி கொண்டு வருது, இந்த மாதிரியும் ஆகலாம். இன்னொன்று வந்து காம்படிஷன். ஸோ அவாத்தில் இருக்குது, நம்ம ஆத்தில் இல்லை, அவாத்தில் இருந்து நம்ம ஆத்தில் இல்லைன்னா அது ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே சரியாக இருந்தால் தான் இந்த இதுக்கு ஸ்டேட்டஸ்க்கு சரியாக இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதை வந்து நம்ம மைண்ட் செட்டை தான் மாற்றிக்கணும். 5வது வந்து சென்டிமெண்ட். ஸோ சென்டிமெண்டெல்லாம் நிறைய சாமான் சேர்த்து வச்சுருப்போம், ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும், இது எப்படி தூக்கி போடுறது, இது வந்து அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் ஈவன் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸோடு நிறைய சாமானை சேர்த்து வச்சுருந்தா அது சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது. பட் வந்து எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் பாஸ் ஆன் பண்ண முடியாது. ஸோ பட் நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், இதெல்லாம் தூக்கி போட்டால் அவளுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவளோட ஞாபகம் இருக்கணும்னா இதெல்லாம் வச்சுக்கணும்னு. பொருளுங்கிறது ஒரு அடையாளம் தான். நம்ம மைண்டில், நம்மளோட ஆக்ஷன்ஸில் நம்ம ப்ளீஸிங்காக இருந்தால் அந்த பொருளுக்கு வந்து அடையாளம் தான். அது வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டான்னா வேண்டான்னு வைக்கலாம். சில சென்டிமெண்டல் திங்ஸ் வந்து ரொம்ப துக்கம் கொடுக்கும், பார்த்தாலே ஒரு க்ரீஃப் வரும், ஒரு துக்கம் வரும். இந்த மாதிரி பொருள்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ஹாப்பியாக நமக்கு இருக்கிறது, மிச்சவாள் ஹாப்பியாக இருக்கிறது, ஒரு அதை பற்றி சொல்லலாம், ஹாப்பியாங்கிற சாமானை வச்சுருந்தா போகிறோம். பாக்கியெல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ சென்டிமெண்டல் இதில் வந்து நம்ம யோசித்து கொஞ்சம் அவசியமாக வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணால் தப்பே கிடையாது.
இன்னொன்று வந்து போர்டம். போர் அடிச்சு போயிடும் சில பேருக்கு, ஒன்றுமே பண்ணாததுக்கு இல்லை, ஷாப்பிங் போகலாம் நோட்டு எதையாவது பார்த்து 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 வாங்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லை, யாருக்காவது கொடுத்தாலும் அது யூஸ் இல்லை, வேண்டாம் வேணும், இந்த மாதிரி கிளட்டர் செய்துட்டே போகும். ஸோ எத்தனை ஆர்கனைஸ்டாக இருந்தாலும் கிளட்டர் தான். அது க்ளீனாக வச்சுருந்தாலும் சரி, ஜாஸ்தி சாமானும் கிளட்டர் தான். ஸோ இந்த மினிமலிசமை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம நிறைய வேலைக்கு ஈஸியாக முடிக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போயின்னு இருக்கிறத இதே மாதிரி தான் வேலை இருக்கும். ஸோ பிப்ரவரி வந்தால் யூனிட் டெஸ்ட்டு, மார்ச் வந்தால் ப்ரிப்ரேஷன் டெஸ்ட்டு, அப்புறம் ஏப்ரலில் எக்ஸாம், அப்புறம் ஹாலிடேஸ், லைப்ரரி ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஏதோ இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நம்ம வேலையெல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்து பிப்ரவரியில் பெப்பர் வரும், மார்ச்சில் டர்மரிக் வரும், இந்த மேல மாங்காய் வருது, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது. ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா அந்த வேலை நமக்கு என்ஜாய் பண்ணி பண்ணலாம், நல்லா ஹாப்பியாகவும் முடிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் யூடியூப்பில் சொல்கிறேன் எப்போ டிஸ்பேட்ச் பண்ணுறோன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.